ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஆக்சுவலாக எனக்கு செம்ம கிரேவிங்ஸாக இருந்துச்சு ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்லான்ட்டு. பட் ஆனால் சீசி பாஸ்தா பண்ணலான்னு பார்த்தோம். எதுவுமே வீட்டில் இல்லை. இருக்கவே இருக்குது. நம்ம இன்ஸ்டாமார்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டாச்சு. அதுவும் வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தா நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு, ஒரு 10 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாராளமாக பட்டர் அள்ளி போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நானும் எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பிள்ளைக்கு 3 பேத்துக்கு தான் பண்ணேன். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா அந்த பூண்டை வதக்கும்போது நல்ல ஒரு அரோமா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு ஆட் பண்ணேன். இருக்கிற பட்டர் எல்லாமே அந்த மைதா உறிஞ்சிருச்சு. 300 ml மில்க் ஆட் பண்ணி விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்புலேயே வச்சு பண்ணுங்கள், செம்ம சூப்பராக ஆகிடும். அந்த ப்ளம்ஸே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. இது கூட பீஸா சீசனிங் இருக்குல்ல, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடயே நான் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஸ்லைடர் சீஸ் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அது 5 பீஸ் ஆட் பண்ணேன், செம்மையாக இருக்கணுன்றதுக்காக. கொஞ்சோண்டு பால் இருந்துச்சு, அதையுமே ஊற்றிக்கிட்டேன். உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா சீஸில் நல்லாவே சால்ட் இருக்குன்றதுனால உப்பு அதுலேயே இருந்துச்சு. அதனால் நான் சால்ட் எதுவும் சேர்க்கல. பாஸ்தா வேக வைக்கும்போது சால்ட் சேர்த்துருந்தேன். அதனால் சொல்லிட்டு நான் இதில் டேஸ்ட் பண்ணேன், எனக்கு சால்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. தென் அதனால் சால்ட் சேர்க்கல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா வேறு லெவலில் ரெடி ஆகிடுவாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, இது உனக்கு பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணம் எனக்கு எதுவுமே பண்ண தெரியாதான், எல்லாமே பண்ண கற்றுக்கல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக பீஸா சீசனிங் கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.